அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் உலகத்தில் நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது, எந்த ஃபீல்டில் போய் நம்ம திறமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாதனை புரியறது உண்டு. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்த்தா நல்லா இருக்காங்க, இன்றைக்கின்னு பார்த்தா திடீர்னு இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னு செக் பண்ணி பார்த்தா கார்டியக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, இந்த அதிக ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து அவங்களோட அன்றாட பணிகள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து சரிவர செய்யாமல் இருப்பாங்க. அதாவது காலில் எழுந்திரிச்சுன்னே கை காலில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட எலும்புகளாகட்டும் தசைகளாகட்டும் அதனோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கம்மியாயிடுது. இதே நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இல்லை தசைப்பிடிப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனை சந்திக்கிறாங்க. ஸோ அதீத டென்ஷன் இருக்கும், பிபி இருக்கும், இந்த மாதிரியான நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ம டாப் டைமில் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, டாப் ஃப்ளாக்ஸி கேப்சூல். ஸோ இந்த டாப் ஃப்ளாக்ஸி கேப்சூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இதில் கலந்துருக்காங்க. ஃப்ளாக்ஸ் சீட்னா ஒன்றும் கிடையாது, ஆளி விதை. இது பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம கொள்ளு மாதிரியே தான் இருக்கும். எப்படி கொளுத்தவருக்கு கொள்ளு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி வெயிட் ஓவராக இருக்கவங்களுக்கு நம்மளோட ஆளி விதையை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, வெயிட் மேனேஜ் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா க்ளோவாகவும், ஹேரை வந்து மாய்ஸ்சராகவும் வைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லாத்தையும் அவங்களோட இம்யூன் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து ஸ்கின் வந்து மாய்ஸ்சராக இருக்காது, ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த டாப் ஃப்ளாக்ஸி சீட். ஸோ இந்த டாப் ஃப்ளாக்ஸி கேப்சூலில் என்ன கலந்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஃப்ளாக்ஸீடோட கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட் இதில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பிலியும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திப்பிலியை எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட டைஜஷன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டைஜஷனை சரி வர பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த 2 இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ணி இந்த கேப்சூலாக கொடுத்துருக்காங்க. இது எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நாள்பட இருக்க இந்த ஜாயிண்ட்டில் இருக்கிற லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த எலும்புகள்லாம் வந்து கரெக்டாக ஃப்ரிக்ஷனாக இருக்கணும், அதோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கண் பார்வைகளுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட டாப் ஃப்ளாக்ஸீடில் என்ன இருக்குது அப்படின்னா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது என்னென்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இது நார்மலாக வந்து நம்ம மீனில் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நம்மளோட வெஜிடேரியன்லேயும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளி விதையில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆளி விதை வந்து நம்ம எடுக்க என்ன ஆகும்னா, நம்மளோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி எலும்புகளுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி 2 நேரம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுக்கலாம். இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.